படம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் போர் அடிக்கல, படம் நல்லா இருக்குது. பட் பரவாயில்ல. எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை பழைய மாதிரி எடுத்துருக்காரா? எதிர்பார்த்த மாதிரினா அது ஒரு சின்ன விஷயந்தான். அதுக்காக கதைன்னு ஒரு பெரிய கதையாக ஒன்றும் இல்லை. நல்லா இருந்து படம். அருண் விஜய். ஆமாம், அருண் அதான் வாய் பேச முடியாது, காது கேட்காதுன்ற மாதிரி ரோலில் நடிச்சிருக்காரு. ஒரு தங்கச்சி சுனாமியில் அனாதையாக இருக்கக்கூடிய பிள்ளையை ஒரு எடுத்து வளர்க்குற மாதிரி. சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. பட் மெயின் கதைன்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அப்படி அது ஒரு கொலை பண்ணுற மாதிரி, அது 2 பேரை கொலை பண்ணி ரொம்ப ஃப்ரீயாக வந்துடுற மாதிரி இருக்குது. 3வது இன்னொரு கொலையை பண்ணியிருக்காங்க. 3 கொலை பண்ண பிறகு ஃப்ரீயாக விட்டுறாங்க. அந்த மாதிரி அது டெசிஷன் தப்பு. அது ஏதோ மியூசிக் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 1-2 சாங்ஸ் நல்லா இருந்தது. டைரக்ஷன் ஓகே. அதாவது கதையில் உள்ள ஸ்டஃப் இல்லை. ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அப்படி கதையை எடுத்திருக்காங்க. ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது காது கேட்காத ஆள், வாய் பேசாத ஆள் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியுமானலாம் லாஜிக்கே இல்லை அது. ஓகே, பரவாயில்ல. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பாலா மூவி மாதிரி இல்லை. ஹீரோ மட்டும்தான் பாலாவோட மூவியில் வர மாதிரி இருக்கார். கதை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எதிர்பார்த்து வந்த அளவுக்கு கிடையாது. வேஸ்ட்டு தான். பழைய கதை மாதிரி இருக்குது. சீன்ஸ் எல்லாம் திணிச்சா மாதிரி இருக்குது. ஏதோ வாண்டடாக இது வரணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்காக ஒரு பொண்ணை கடைசியில் சாக வச்ச மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்க தவிர ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குற மாதிரி இல்லை. பாலாவோட பழைய படத்தையே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. பிதா மகனோட கேரக்டரை மட்டும் வச்சு இந்த படத்தை மறுபடியும் பண்ணியிருக்காரு. நாச்சியார், பிதா மகன், அதோட விஷுவல் எஃபெக்டும் சேம் அதையே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி படம் பண்ணியிருக்கார். ஆனால் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. படம் போர் அடிக்கல, படம் நல்லா இருக்குது. பட் அவரோட படத்தை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குது. படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்கோ. அருண் விஜய் சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. பாலாசூரோட இந்த கம்பேக்கும் நல்லா தான் இருக்குது. என்ன இது முக்கியமாக ஜென்ஸ் இந்த படத்தை பார்த்து அவங்களாம் நிறைய பேர் உணர வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரிலாம் நடக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு கற்பனையில் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் இது ஒரு சில இடத்துல நடந்துன்னு இருக்குதா, அது நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த படத்து மூலிமா அது பண்ணுறவங்களும் சரி, பண்ணுறவங்க உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலாபுரத்தோட பழைய படம் மாதிரிலாம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் இருக்குது. பழைய படம் மாதிரி சொல்ல முடியாது. அந்த ஒரு கேரக்டர் வைஸாக அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், எல்லா படத்துலையும் காமனாக இந்த கேரக்டர் அந்த தோற்றத்தை சொல்கிறேன் நான். மற்றபடி கான்செப்ட் சொல்ல விரும்பல. தோற்றம் அது மாதிரி தான் இருக்குது. மற்றபடி குழந்தைங்க தவிர இதெல்லாம் ஜென்ஸு லேடிஸ் என்ன பார்க்கலாம். நல்ல ஒரு கான்செப்ட் தான். மியூசிக்கு சோகம்தான். மியூசிக் எல்லாம் எந்த குறை இல்லைங்க. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியாக தான் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு தான் கொஞ்சம் ஒரு ஃபீலிங் சென்டிமெண்ட்டில் உட்கார வைக்கிறாரு. அது எல்லா படத்துலையும் காமனாக இருக்குது தான். அந்த காமெடியில் கூட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லேகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். பழைய கதையை ஃப்ளாஷ் கதையை சொல்கிற மாதிரி இருக்கா? பழைய படத்தை மாதிரி ஞாபகப்படுத்துகிற மாதிரி? பழைய படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் விக்ரம் கேரக்டர் போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்டோரி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேக் இல்லாமல் எடுத்துருக்கலாம். நிறையா சீன்ஸ் கட் பண்ண மாதிரி இருக்குது. 2.5 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க. 2 மணி நேரம் தான் ஓடும். அருண் விஜய் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி டர்னிங் பாயிண்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. மற்றபடி கேரக்டர் வைஸ் நல்லா தான் இருக்குது. நான் நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். யூஷுவல் பாலா மூவி டெம்ப்ளேட் தான். பாலா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போர் அடிக்கல. பட் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஃபீலிங்காக இருந்த படம். எமோஷ்னல் இருக்குது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கிளைமேக்ஸில் இந்த சூப்பர் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆஸ் யூஷுவல் இவரோட டெம்ப்ளேட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. அவரோட கரியர் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம்.